அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2ல் இலக்கணத்தில் அணி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இயல் 1ல் அணி இலக்கணத்தில் வந்து நம்ம 3 அணி பார்த்துருப்போம். ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி. இயல் 2ல் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா உருவக அணி. உருவக அணினா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது ஓமை அணி. இது நம்ம பார்த்தது. ஒரு பொருளை சொல்கிறதுக்கு இன்னொரு பொருளை உவமையாக சொல்கிறோம் அப்படின்னா அது மதி போன்ற முகம், மீன் போன்ற கண்கள், மயில் போல ஆடினால், அதெல்லாம் பார்த்துருப்போம். அது ஓமை அணி. ஓகே, எடுத்துக்காட்டு ஓமை அணினா ஒவ்வொரு மறைஞ்சு வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு வந்திருக்கும். இப்போ உருவக அணிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கன்னா, உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது போல் தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆகும். நல்லா கவனிச்சுங்க. உவமை அணி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது ஓமை அணி. அதுவே உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள், உவமிக்கப்படும் பொருள்னா உவமேயம் வேறு என்று இல்லாமல் ரெண்டுமே ஒன்று தான், ஓமை ஓமேயம் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கிறது மாதிரி தோன்றது வந்து உருவக அணி. இதில் வந்து உவமேயம் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள். தேன் போன்ற தமிழ், தேன் போன்ற தமிழ், இது வந்து உவமை அணி. ஏன்னா இதில் வந்து ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. இது உவமை, இது உவமேயம். இதே இப்படி சொல்லலாம். எப்படின்னா தமிழ் தேன், தமிழ் தேன் அப்படின்னா தமிழாகிய தேன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து உவமை ஓமேயம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ்த்து பார்த்தோம்னா இன்ப வெள்ளம் துன்பக்கடல். இதில் பார்த்திங்கன்னா இன்ப வெள்ளத்துக்கு என்ன அர்த்தம்? வெள்ளம் போன்ற இன்பம். இது வந்து ஓமை அணி. இதில் ஓமை வந்து வெள்ளம், ஓமேயம் வந்து இன்பம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓமேயம் ஃபஸ்ட்டாக வந்துடுச்சு, இன்ப வெள்ளம். அதே மாதிரி துன்பக்கடல்னால் கடல் வந்து உவமை, துன்பம் வந்து ஓமேயம். இதில் ஓமேயம் முன்பே வந்துடுச்சு, துன்பக்கடல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி. ஒரு செய்யுள் பார்க்கலாம். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குவே என்று. ஸோ இந்த பாடலில் பார்த்திங்கன்னா வையம் தகலியாவார் கடலே, வையம் அப்படின்னா பூமி. பூமி வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா அகல் விளக்கோட சொல்கிறாங்க. வையம் தகலியாவார் கடலே நெய்யாக, கடலை வந்து நெய்யோடு ஒப்பிடுறாங்க. வெய்ய கதிரோன் விளக்காக, ஸோ கதிரவனை வந்து சுடராகவும் அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய சுடராகவும் உருவப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே, வையம் தகலியாவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குவே என்று. ஸோ இப்போ வந்து பூமியை வந்து அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரனை வந்து சுடராகவும் உருவப்படுத்துறதுனால இதில் வந்து பயின்று வந்திருக்கிற அணி வந்து உருவக அணி. ஸோ உருவக அணி அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆகும். இதில் வந்து உவமேயம் முன்னும் உவமை பின்னும் அமைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது அணி இலக்கணத்தில் இப்போ உருவக அணி பார்த்தாச்சு. அடுத்த வகுப்பில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். பை பாய்.